ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மா பட்டை பக்கம் நண்பர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பரவலாக ஒரு வைரஸ் செம்ம காட்டிகிட்டு இருக்குது. என்னான்னாக்க நம்மளுடைய சில வீடியோஸ் வந்துட்டு நம்ம அனுப்புகிற போல் நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் அது டேக் ஆகி ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது. இதனால் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோடைய மான மறுவாதை காற்றுல பறக்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய மான மறுவாதையும் சேர்ந்து பறக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஃப்ரெண்டு யாருக்கு வந்துட்டு இந்த வைரஸ் அவங்க பேர்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்களோ அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த வைரஸ் எப்படி வருது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக் மெசஞ்சரில் அந்த சில லிங்க்ஸ் வரும், rounds.net அந்த .net. உங்கள் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் எந்த லிங்க் வந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம், சப்போஸ் தெரியாதனமாக கிளிக் பண்ணிட்டீங்க, இப்போ கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் அது டேக் போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்ம எப்படி அதை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், என்னுடைய இந்த படத்தெல்லாம் காட்டக்கூடாது, இருந்தாலும் உதாரணத்தை காட்டுறேன். இப்படி டேக் வந்த போல் என்னோடதுல இருக்குது, சரியா? ஆனால் இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு நல்லவர், ஒழுக்கமானவர், டீசெண்டான ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். இருந்தாலும் இப்படி வருதுன்னா அவருக்கு தெரியாமல் தான் வருது. அதனால் நம்ம ஒரு திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி வரவங்க வந்துட்டு அதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க, ஃபஸ்ட்டு விஷயம், அந்த லிங்க் எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணிவிட்டு இதே போல் உங்கள் இதுலேருந்து டேக் போயிட்டுருக்கு அப்படின்னாக்க அது ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபேஸ்புக்கோடைய ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், யாரும் அவர் ஷேர் பண்ணியிருக்க மாட்டார், பட் இருந்தாலும் இது வருது, டேக் பண்ண மாதிரி வருது. இது மற்றவங்க என் ஃப்ரெண்டில் உள்ளவங்க வந்துட்டு நான் தான் என்னவோ டேக் பண்ணது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும் ஒரு டேப், அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாக்க அதில் வந்துட்டு ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்க இங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த தேவையில்லாமல் இருக்கக்கூடிய சில இதெல்லாம் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு அந்த வீடியோ வந்துட்டு எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தாக்க அதோட ஆப் வந்துட்டு ஜாப்கோலிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த பேர். ஓகே, ZAPKOLIK அப்படிங்கிற ஒரு பேரில் உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ஆப்ஸ் என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது போல் டேக் வந்துட்டு மற்றவங்களுக்கு போகாது. உங்களுடைய மான மறுவாதையும் நீங்கள் கட்டி போட்டு வச்சுக்கலாம், சரியா? இது தெரியாமல் நம்ம கிளிக் பண்ணுறதுனால அப்படி வரும். ஸோ இது வந்துட்டு யாரும் அவங்கள தப்பாக நினைச்சிடாதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய எந்த லிங்க்கையுமே நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. அதாவது பர்டிகுலராக மெசஞ்சர் லிங்க் எதுவும் கிளிக் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.